அனைவருக்கும் வணக்கம். டெட்டு எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டு அனைவருக்கும் வெளிவந்து விட்டது. மேலும் பார்த்தீங்க குவாலிஃபையிங் மார்க்ஸ் குறைச்சிருந்தாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மதிப்பெண்களும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி போன்ற மாணவர்களுக்கு 75 மதிப்பெண்களும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ போன்ற மாணவர்களுக்கு 60% மதிப்பெண்களும், பிடபிள்டிக்கு 40% மதிப்பெண்களும், இதான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லி ஜிஓ கொடுத்துருந்தாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2026 காமன் டெட் பார்த்தீங்கன்னா மே மாதம் கால்ஃபர் ஆக போகுது. இப்போ தேர்தல் விதிமுறை நடைமுறை இருப்பதனால மே 4 கவுண்டிங். மே 10க்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா காமன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த சென்ற வருடம் 2025 இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிக்கோங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 மற்றும் டெட்டு பேப்பர் 2. பேப்பர் 2ல் 2 கேட்டகரி இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸும் சோசியல் சயின்ஸும். இதில் பாஸ் பண்ணவங்க அனைவருமே அவங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது லைஃப் டைம் வேலிடு. நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கோ அல்லது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் பேப்பர் 1 பாஸ் ஆன ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே அடுத்து எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் வருது. அதுக்கு இந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை ரொம்ப தெளிவாக பயன்படுத்தி அந்த பணியை வாங்க 100% நம்ம சேனல் மூலமாக உதவி செய்ய போகிறோம். இடைநிலை ஆசிரியர் மற்றும் அரசு பள்ளியோட பட்டதாரி ஆசிரியர் பேப்பர் 2ல் இதற்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லையும் கொடுத்துருக்கோம். டிஆர்பி வெப்சைட்லேயும் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அந்த காமன் டெட் மே மாதம் ஒன்று வருது, அடுத்த நவம்பர் மாதம் ஒன்று வருது. இது ரெண்டுக்குமே குவாலிஃபையிங் மார்க்ஸ் அனைவருக்கும் 60% அல்லது 60 மதிப்பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் பல ஆசிரியர் பெருமக்கள் வழக்குகள் கொடுத்துருக்காங்க. அது தொடர்பாக அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நம்மளோட சேனலில் கொடுக்க போகிறோம். இப்போ கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் சிலபஸை பயன்படுத்தி ரொம்ப தெளிவான பார்வையோட குறைந்த நேரத்தில் அதிகமாக படித்தீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக வாங்கிடலாம். சைக்காலஜி 30, தமிழ் 30, இங்கிலீஷ் 30 லாங்குவேஜில், மீதி இருக்கக்கூடிய உங்கள் மேஜர் 60. நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ட் எது கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மேஜருக்கும், அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கொடுத்தா போதும். சைக்காலஜியில் நம்ம என்ன படித்தாலுமே 15 to 18க்குள்ளே தான் நம்மளால் மதிப்பெண் வாங்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வெற்றி பெறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் 6 முதல் 8 வரை இருக்கக்கூடிய இலக்கணம் இலக்கியத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே போதும். நம்மளால் ஈஸியாக அந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் மேஜரை பொறுத்தல பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தான் அனலைஸ் பண்ணி என்னென்ன யூனிட்லேருந்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். 2 குழப்பமான கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்த குழப்பமான கேள்விக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிற முடியும். ப்ளூ பிரிண்ட் படி என்னென்ன யூனிட்லேருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ 10 யூனிட்லேருந்து 150 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 15 கேள்வி வருதுன்னா அந்த 15 கேள்வியை ஒன் லைனராக கேட்குறாங்களா, பொறுத்துக்க டைப்பில் கேட்குறாங்களா, ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்குறாங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப்பில் கேட்குறாங்களா அப்படின்றது நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். சயின்ஸ் கேள்வியை பொறுத்தளவு 8th, 9th, 10th புத்தகத்தை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட்டு தகுதி தேர்வு இந்த வருடம் 2 தடவை கொடுக்க போகிறாங்க. நியமன தேர்வு ஒரு தடவை தான் அறிவிக்க போகிறாங்க யூஜி டிஆர்பி. மேலும் பார்த்தீங்கன்னா 2026க்கான அந்த கால அட்டவணை டிஆர்பி வெளியிட்டதில் கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். புதிய அரசு வந்தவுடன் கண்டிப்பாக ஒரு அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் கண்டிப்பாக ஒரு அப்டேட் இருக்கும். பிஜிடிஆர்பி தொடர்பான ஒரு அப்டேட் இருக்கும். வட்டார கல்வி அலுவலர் அதாவது தமிழில் இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்டுகள் ஒரு சில சேஞ்சஸ் அடிஷ்னலாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதிகமான மதிப்பெண் பெற நம்மளோட சேனல் சார்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுன்றவங்க அதை எடுத்து படிக்கலாம். சைக்காலஜியை பொறுத்தளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தாலுமே டெப்த்தாக ஆப்ஷன்ஸ் எத்தனை ஆப்ஷன்ஸ் ஏ வருது, எத்தனை ஆப்ஷன்ஸ் பி வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னாலே அந்த ரேஷியோவில் நம்ம ஓரளவு அக்யூரேட் பண்ணி தெரியாத கொஸ்டின்ஸை கூட
டேலி பண்ணிடலாம். இங்கே எப்பயுமே வெற்றி அப்படின்றது தெரியாத கேள்வி நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவோம். ஆனால் தெரிஞ்ச கேள்வியை தப்பு விடுறதுனால தான் நம்மளை நிறைய பேர் மார்க் முந்திடுவாங்க. எப்பயுமே தெரிஞ்ச கேள்வியை தப்பு விடாமல், அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் ரைட்டாக இருக்க கேள்வி நம்மளும் ரைட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? இங்கே என்ன கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கும் அப்படின்னா, நம்ம எது எது வராதுன்னு நினச்சி ஒரு சில கேள்விலாம் விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் அங்கே அந்த கேள்வி தான் அங்கே வந்து நிற்கும். ஸோ கொஞ்சம் தெளிவாக படிங்க, அக்யூரேட்டாக படிங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். நன்றி.